சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தத்தை கேட்டியா? குழந்தை பிறந்துட்டு போல இருக்கு. ஆமத்தே அப்படிதான் போல இருக்க. பிள்ளை அழுது சத்தம் கேக்கு பாத்தியலா? மக்கா பிள்ளை பிறந்துட்டல. பிள்ளை அழுவ சத்தம் நல்ல அளவுல கேக்கு. இல்லம்மா அது உங்க மகளுக்கு இல்ல, இன்னொருத்தங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. என்ன சிஸ்டர் சொல்றியா? அப்ப நல்ல வயிறு வலி வேற இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாமா வயிறு வலி இருக்கதான் செய்யுது. ட்ரிப் போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்தன்னு நினைக்கமா டாக்டர்மா பாத்துட்டு இருக்காங்க. டபுளும் மாத்ததுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வர சொன்னாங்கம்மா. இந்த சிஸ்டர் எடுத்து ஓடியறேன். சிஸ்டர் ஒன்னும் பயப்படாண்டாம்ல. ஏ ஒண்ணு பயப்படாதீங்க. எத்தனை பிரசவம் இந்த ஹாஸ்பிடல்ல நடந்திருக்கு தெரியுமா? நிறைய சுகப்பிரசவம் தான். அது காப்பி தண்ணி எதுவும் பிள்ளைக்கு வேணுமாமா? அதெல்லாம் வேண்டாமா, இங்க ஹாஸ்பிடல்லே நாங்க அழகா கொடுத்துருவோம் பாத்துடுங்க. இங்க சிஸ்டர் இப்பக்கா வந்த எங்க ஊருக்கு பேருந்த செல்ல தையி அந்தால சின்ன பொண்ணு போன் அடிச்சா எத்தே இந்த மாதிரி ராதிகாவா இடுப்பு வலிச்சு ஆஸ்திரி கூட்டு போற மத்துடுங்க அப்படின்னு. அந்தால அடுத்த காரேரி இங்க ஓடி இருந்துச்ச மத்துக்க. யாரும் ஆவா பயமா இருக்குக்கா. திடுதுப்புனா ஆபரேஷனுக்கு பிரசிடென்ட் சொல்லிவிட கூடாதுலக்கா. என் மொவ வேற தாங்கிட மாட்டா. அதை நினைச்சாதான் எனக்கு மனசுக்குள்ளே ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. ஏஞ்சல தையி பயப்படுத. உன் நல்ல மனசுக்கும் உன் குடும்பத்துல இருக்க எல்லாரும் நல்ல மனசுக்கும் நல்லதாவே நடக்கும் தானே. ஆனா அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். கேக்கே மட்டக்காவோ. ராதிகாக்கு குழந்தை பிறந்தாச்சு. ஒரு நிமிஷம். என்ன பிள்ளை யாது என்ன விவரம் அப்படி எல்லாத்தையுமே டாக்டர் அம்மா தான் வந்து சொல்லுவாங்க. நான் எதுக்கு சடக்குன்னு வாடி வந்து சொன்னோம்னா குழந்தை பிறந்துட்டுன்னு நீங்க எல்லாரும் ரொம்ப பரிதவிச்சிட்டு இருந்தீங்களா? எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்து அதான் வாடி வந்து குழந்தை பிறந்துட்டு சொல்ல வந்தேன் பாத்துக்கிடுங்க. டாக்டர் அம்மா பிள்ளையோட வந்து உங்ககிட்ட காட்டிட்டு எல்லா விவரத்தையும் சொல்லுவாங்க. என்ன போயிட்டாரேன். நான் பாட்டி ஆயிட்டேன். ஐயோ என்ன சொல்லுன்னு தெரியல. நீங்க பாட்டி ஆயிட்டியோ? நான் அத்தை ஆயிட்டேன். எங்க வீட்டுக்காரரு மாமா ஆயிட்டாரு. ராஜேஷனே நீங்க அப்பா ஆயிட்டீங்க. இந்த கிளவில ஷார்ப்பா கரெக்டான டைமுக்கு வந்துட்டோல. எங்க கேட்டியாக்கா? நான் பாட்டி ஆயிட்டேன். நீங்களும் பாட்டி ஆயிட்டியோ? தை பாட்டி பாட்டி கிளவி கிளவின்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆள் வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. அப்படி என்ன சொல்லுன்னு தெரியல. டாக்டர் அம்மா வரங்க, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. பஞ்சி பின்னால வா. எங்களுக்குலாம் மறைக்கல பிள்ளைய. பச்சை பிள்ளைய பார்த்தாலே ஆசையா தானே இருக்கு. அதக்க முன்ன ஓடிட்டேன். அது சரிதான், ஆசையா தான் இருக்கு. சுகப்பிரசவத்துல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தையை வாங்கிக்கிடுங்க. டாக்டர் என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க சார். கொஞ்ச நேரத்துல ரூமுக்கு விட்டுருவோம். செல்லக்குட்டி எல்லாரும் குழந்தைய பாத்துட்டு தாங்க. நாங்க பிள்ளைய செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மாவை ரூமுக்கு விடுவோம்ல. அப்போ பிள்ளையும் கொண்டு வந்து தந்துருவோம். சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. நல்லபடியா சுகப்பிரசவம் பாத்து விட்டிய. அருமால பிள்ளை எடு. வீட்டுல எல்லாமே நீதான் பாக்க. பிள்ளை எடு, ஒண்ணு இல்ல. அச்சு பிள்ளைய கையில எடுத்தோடனே கை கால்லாம் அப்படி பறக்குது. டேய் உங்க அத்தைய பாத்தியா? அம்மா என்ன முடி இருக்கு, நல்ல கருகரன்ல இருக்கு. அன்னைக்கே நினைச்சேன் வயிறெல்லாம் சொரிஞ்சிட்டே இருந்தால அப்ப பிள்ளைக்கு நிறைய முடி இருக்குன்னு நினைச்சேன். மருமனுக்கு துட்டு கொடுத்து ஹேர் ஆயில் எல்லாம் வாங்கி தேய்க்க வேண்டாம் போல இருக்கு. என்ன முடிமா ஹிப்பி முடியெல்லாம் இருக்கு. நல்லது அடர்த்தியா இருக்கு முடி. பார்க்கவே நல்ல அளவுல இருக்கலாம். முடிய பார்க்கவே ஆசையா இருக்கு. மனசுங்க வாரம் பின்னாடி கிடக்காரு. சந்தோஷத்துல எனக்கு ஒண்ணும் பியாச்சு மாடல ஒண்ணும் உடல பத்துக்க. கைய கால வச்சுட்டு மூஞ்சி மேல குத்தி விடாதீங்க பிள்ளை மேல. அப்பல வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான். தேந்தாங்க பிள்ளைய பிடிங்க. யாரெல்லாம் வந்திருக்கான்னு பாருங்க. சித்தி யாரெல்லாம் நிக்கான்னு. இந்த ஆச்சி வந்திருக்கா, வெள்ளை மாச்சி வந்திருக்கா, பஞ்சு ஆச்சி வந்திருக்கா. எல்லாரும் நிக்க. ஐயா தங்கம், உனக்காண்டிதான் இவ்வளவு பேர் காத்து கிடந்தா. எப்ப வருவீர்னு நாங்க எல்லாம் பாக்குறதுக்காண்டி எல்லாரும் ஒண்ணு ஆசையோட பாக்க வந்திருக்கா. வீல்னு கத்தி போட்டு இப்போ உறங்கிட்டேராக்கா. வேற ஒண்ணு இல்ல, இப்ப நல்லா உறங்கிட்டு ராத்திரி போல வில்லு வைப்பான். இல்ல தையி, ராத்திரி உன் பேரன் வில்லு பாட்டு படிப்பா. நம்ம எல்லாரும் பக்கத்துல உட்காந்து சிங்கி சல்ற போட வேண்டியதான். ஆமாக்கா, இவ்வளவு நாள் நல்லா உறங்கியாச்சு. இனி நைட் ஓட்டி பாக்க வேண்டியதான். ஆளாளு மாத்தி மாத்தி எடுக்க வேண்டியதான். வில்லுதான் வைப்பான் போல இருக்கு. பாக்க அப்படித்தானே தெரியுது. இல்ல தையி, நல்ல கவனமா இருந்துக்கா. நல்ல சேட்டக்கார பயில இருப்பான் போல இருக்கு. ஆமாக்கா, அப்படிதான் தெரியுது மூஞ்ச பாக்கும்போது. அப்ப யார போல இருக்கான்னு தெரியவே இல்லையே. சாட மெய் மாதிரியும் இருக்கா, அப்பன மாதிரியும் இருக்கா. என்ன ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ பிற கொஞ்ச நாள் ஆன பிறகு தெரியும் யார் சாடையில வராம்னு. சரிதான்க்கா. நல்ல பூர்ண ஆயுசோட நல்ல சுகபலத்தோட இருக்கணும் பிள்ளை. ஐயா ராசா, நான் தெருல போகும்போது என் வெள்ளையம்மா கிளவி அப்படி அசிங்கப்படுத்தி போடாத. எனக்கு வயசாயிட்டு எல்லாரும் சிரிப்பா பாத்துக்க. என் வெள்ளையம்மான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல. எனக்கு வயசு கம்மி தான். வெள்ளையம்மா கிளவிக்கு கொழுப்ப பாருங்களா. வயசு சின்ன வயசு ஆயிருக்கு. இப்பதான் 18 பிடிச்சு 19 ஆகுதுன்னு நினைப்பு. குழந்தைய பாத்துட்டீங்களா? தரீங்களாமா? செக் பண்ணிட்டு கொண்டு வர சொல்லுதேன். நல்லபடி பிள்ளைய தூக்குங்க. செல்லக்குட்டி தங்கக்குட்டி, செல்லக்குட்டி தங்கக்குட்டி. உங்க அத்தை எனக்கு 4 முடின்னு பேர் வச்சு ஊர் முழுக்க பரப்பி போட்டா. ஊர் முழுக்கவா, உலகம் முழுக்க பரப்பி போட்டா. என்ன நீங்க தான் அந்த 4 முடியோ? அப்பா நினைச்சுக்காதீங்கம்மா, நீங்க தான் அந்த 4 முடியோ. ஆமா மேடம், நான் இருக்கால இவதான் என் பேர அளவோல வசதின்னு எங்க அம்மையை அப்பன்னு வச்சிருக்காவோ. அந்த வசதிக பேருக்கு வேலா 4 முடின்னு பேரை வச்சு என் உசுரை வாங்கி போட்டா. கடைசி ஊர் முழுக்க இல்ல உலகம் முழுக்க பரவி வச்சு பாத்துக்கோங்க. சொன்னா சிரிக்க மாட்டீங்களா? நான் கூட ஒரு நாள் 4 முடினா யாரு அப்படின்னு உங்களை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன் பாத்துடுங்க. இன்னைக்கு நேர்ல பாத்துட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திச்சதுல. இங்க பேசுறது நல்ல காமெடியா தான் இருக்கு உண்மையிலே. தேங்க்ஸ் மேடம்.
எல்லாரையும் சிரிக்க வைக்கிறது லேஸ்ல வராது யாருக்கும். இங்க எல்லாரையும் உங்க பேச்சுனால பேசி அப்படி எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு பேர் டிப்ரெஷன் டென்ஷன்ல இருப்பாங்க தெரியுமா? அதுல இருந்து நீங்க அவங்கள சிரிக்க வைக்கீங்கன்னா அது ஒரு சாதாரண காரியம் இல்ல. இல்ல சொல்லுங்க மேடம், நான் 4 மணின்னு பேர் வச்சதுக்கு என்ன யாச்சு தெரியுமா? இப்படி பேர் வச்சு போட்டிய ஊரெல்லாம் பேர் ஆயிட்டு எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க. அப்படியா? பேர் எவ்வளவு தூரம் ஃபேமஸ் ஆயிருக்கு தெரியுமா உங்க பேரு? உங்களுக்கே தெரியல. அப்படியா மேடம்? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். பாத்தீங்களா 4 மணிங்கிற பேரோட அருமையா? ஒத்துக்கிடுறேன். சரிங்க, குழந்தை தரீங்களா? செக் பண்ணிட்டு ஐபுரம் அம்மாவை ரூமுக்கு விடும்போது பிள்ளையும் தரோம். எங்க மேடம் குழந்தை ஏற்றிட்டு போங்க. பிள்ளை பிறந்த சந்தோஷத்தை கேட்ட உடனே பிள்ளையும் பார்த்த உடனே அந்த எல்லாமே உலகமே மறந்து போச்சு பாருங்க. ஆமா தங்கச்சி, உண்மையில எல்லாமே மறந்து போச்சு பாத்துக்க. அவ்வளவு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. உடனே உங்க அம்மைக்கு போன் அடிச்சு சொல்லுங்க பிள்ளை பிறந்துட்டுன்னு. உங்க தங்கச்சி வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க. சரிமா சொல்லுதேன். புஷ்பகா வேற எத்தனை போன் அடிச்சிருப்பா. எட்டி என்னாச்சுன்னு கேட்டு இருந்தா போன் அடிச்சு சொல்லணும். இப்பவே இப்படி சிம்முக்கு சொல்லிடணும். மர்மம் பேசிட்டு இருக்கல, நம்ம அங்கன போமா? சரிங்க தே, நீங்களும் பாஞ்சாலி வச்சிருக்காங்களா அவங்களுக்கு போன் அடிச்சு சொல்லிருங்க. அஞ்சலிக்கு அன்னைக்கே சொல்லிட்டு போனா பிள்ளைக்கு இடுப்பு வலிக்கு வயிறு வலிக்குன்னு சொல்லி சொல்லிட்டானா உடனே எனக்கு ஒரு போன் அடிச்சு செல்ல தாயி நான் உடனே வந்துருவேன்னா. இப்போ உடனே போன் அடிச்சு சொல்லுங்க இப்படி பிள்ளை பிறந்தாச்சு பேரம் பிறந்திருக்கான்னு. இப்போ உடனே சொல்லிருக்க வேண்டியதானே செல்ல தாயி. எனக்கு ஞாபகம் இருந்துச்சுக்கா பாஞ்சாலிக்கு போன் அடிக்கணும்னு. ஐவரம் தான் யோசிச்சேன். பாவம் வயசான காலத்துல அவளை எதுக்கு போட்டு இங்கே எங்கேயும் அழைப்பானே. முதல்ல நம்ம ஆஸ்திரிக்கு போவோம். ஐபுரம் இந்த டாக்டர் அம்மா என்ன சொல்லுதோ யாரு சொல்லுதோ முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி சொன்னான்னா ஐபுரம் பாஞ்சாலிக்காவும் கூப்பிட்டோம்னு வச்சுக்கா. வயசான காலத்துல பாவம் அவ ஆஸ்திரில வந்து இருந்துட்டு கஷ்டப்பட கூடாதுலக்கா. அதான் பார்த்தேன். என் மருமச்சனா எத்தே பிள்ளை எல்லாம் பிறக்கட்டு அதுக்கப்புறம் சொல்லுவோம். அவங்க வந்து 6 மரம் வந்து உட்காந்து பாத்துட்டு போவாங்க. அதுக்கு முன்னாலே கூப்பிட்டவனாலும் இங்க உட்காந்து காவல் தனத்தை கிடக்கணும் அப்படின்னா அந்த சரி அப்ப புறவு அடிப்போம் பிள்ளை பிறக்கட்டும் அப்படின்னு நினைச்சு அந்த விட்டுட்டேன். சொன்னது கரெக்ட் தான் சொல்ல தாயி. இப்ப பிள்ளை பிறந்துட்டுல அப்ப போன் அடிச்சு சொல்லிரு ஒரு வார்த்தை. ஆமாக்கா முதல்ல சொல்லணும். நல்ல சந்தோஷப்படுவா. நான் புஷ்பாக்காக்கு சிம்முக்கு போன் அடிச்சு சொல்லிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ள யாருக்கு போன் அடிக்கணுமா அடிங்க. சரி மருமல. அப்படி போய் ஒரு பாக்ஸ் லட்டு வாங்கிட்டு வாங்க. வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல. சரி சின்ன பொண்ணு, கேண்டீன்ல போய் எல்லாருக்கும் காப்பி வாங்கிட்டுட்டா. எல்லாத்துக்கும் காப்பி வாங்கிட்டு சொல்லட்டுமா இல்ல டீ வாங்கிட்டு சொல்லட்டா? இப்ப வேண்ட சொல்ல தாயி ஒரு 1/4 மணி நேரம் கழிக்கிட்டு டீ வாங்கிட்டு சொல்லு. மருமல அப்ப ஒரு 1/4 மணி நேரம் கழிக்கிட்டு டீ வாங்கிட்டு வா. நீ எல்லாத்துக்கும் போன் அடிச்சு சொல்லி போட்டு அந்த கேண்டீன்ல வாங்கிட்டு வந்துறேன். சரிங்க தே, நல்லபடி வாங்க. இந்த பண்ணே நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன் பெரிய லெவல்ல ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிட்டு முறை பிறந்திருக்கா. இன்னைக்கு அவ்வளவுதான். ஒப்பரசெல்லாம் காலி பண்ணாம விட மாட்டேன். வாங்க நல்லபடி. உங்களுக்கு இல்லாததான் முதல்ல போன் அடிச்சு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் கேண்டீனுக்கு. அக்கா அங்கே போய் உட்காரும். இவ்வளவு நேரம் கால் கெடுக்க நின்னாச்சு. இப்பதான் பிள்ளை பிறந்தாச்சுல மனசு நிம்மதியா இப்பதான் ஒரு இடத்துல உட்காரணும்னு தோணுது. இல்ல தாயி உன் மரமா போன் அடிக்காரு. அங்க என்ன சொல்ல போறாள் கூட தெரியல. அம்மா எனக்கு சொல்ல போறான் வந்து பேரனை பாத்துட்டு போறான். ஒத்தவளையா பேரன் பிறந்தோம்னா ஒரு தினுசல்ல வருவா. சூப்பர் இருக்கு வானம் Dress. Thank you அக்கா. அம்மா இங்க வாயே. அம்மா யாத்தாடி இது என் மவளாது. அம்மா வானம் சாரி நல்லா இருக்காமா? எடி என் Dress எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருக்குமே நல்ல அளவோல இருக்கு மக்களே. சூப்பரா இருக்கு. இந்த Dress தான் அன்னைக்கு ராத்திரி போல கடந்து ஆர்டர் பண்ணிட்டு கடந்தியாக்கா. ஆமாமா எங்க காலேஜ்ல ஓணம் ஃபெஸ்டிவல் கொண்டாடுதாங்கல்லம்மா. எல்லாரும் இந்த ஓணம் சாரி தான் கட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்களா. அதான் அன்னைக்கு நைட்டு கடந்து ஆர்டர் பண்ணிட்டு கடந்தேன். ப்ளவுஸ் தச்சலாமா? அதான் சரி சரியா இருக்கா என்னன்னு போட்டு பாப்போம். சாரியும் கட்டி பாப்போம் அப்படின்னு கட்டி பார்த்தேன். இல்லன்னு வச்சுக்கியா ஃபங்க்ஷன் அன்னைக்கு சாரியை கட்டிட்டு தத்தக்க புத்தக்கான்ட்டு கிடப்பேன். அதுக்கு தான் இப்பமே கட்டி ரிஹர்சல் பார்த்தேம்மா. ஆமா அதுவும் சரிதான். நல்லா இருக்குமாக்கா. ரெண்டு பேரும் கேரளா பிள்ளைகள் மாதிரி இருக்கியா. நல்லா இருக்குமாக்கா. என் Dress நானே எங்க அப்பாவும் கடையில போய் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அப்படியே மக்கா உனக்கும் நல்ல அளவோல இருக்க. சூப்பரா இருக்கு. மக்களே உனக்கும் வானத்துக்கு ஒரு சேலை எடுத்துருவானே. ஐயோ புஷ்பாமா எனக்கு சாரி கட்டலாம் தெரியாது. நான் உனக்கு சேலை கட்டி விடுதேன். சாயந்தரம் போல கடையில போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மக்கா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சுவாணி உனக்கு கிளாஸ்ல வானம் கொண்டாடலையேடி. ஏமா எங்க கிளாஸ்ல எங்க மேமே எல்லாத்துக்கும் ஒண்ணு போல எடுத்துட்டாங்க. நீ துட்டு தரணும்னு சொன்னோம்ல மறந்துட்டியேக்கோ. ஆமா பாத்தியம்மாக்கா சவுத்து வேலையில ஆயிட்டே போன பத்துக்கா. 800 தானடி சொன்னேன். அப்படி சொல்லி வாங்கி தரேன் நமக்கா நாளைக்கு. சரி எல்லாரும் உட்காந்து பேசிட்டீங்க. நான் சிம்ரனத்தை விட்டு வர போயிட்டு வரேன் நமக்கா. அம்மா அங்கேயே போய் மணிக்கணக்கில் உட்காந்து கதை விட்டுட்டு இருக்காத சீக்கிரம் வா. என்ன மக்கா சொல்லுத அம்மா எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ளே குட்டி போட்டு பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்து வேலையும் சொல்லியுமா தான் பார்த்து கிடக்கேன். என்ன கொஞ்சம் செத்த நேரம் அதுல போய் கொஞ்ச நேரம் உட்காந்து கதை விட்டுட்டு வருவேன் அவ்வளவுதான். எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். இன்னைக்கு ராதிகாவுக்கு குழந்தை பிறந்தா என்ன ஏதுன்னு போன் அடிச்சு கேட்கலான்னு பார்த்தா என் போன்ல இருந்து போக மாட்டேங்குது. எல்லாரும் போன்ல இருந்து போட்டும் பார்த்தாச்சு. ஒரே நாட்டுச்சபிளுங்க. ஆஸ்பத்திரில அங்க டவர் கிடைக்காது போலுக்கு என்னன்னு ஏதுன்னு தெரியல. சரியாதான் சிம்ரனுக்கு எதுவும் போன் அடிச்சாளா பிள்ளை எதுவும் பிறந்தாச்சா என்ன ஏது ஒண்ணு விவரம் தெரியலேன்னா பரதிச்சுட்டு வரேன். அதான் என்ன ஏதுன்னு கேட்டு ஓடியாரன்னு போறேன் மக்கா. டக்குன்னு வந்துரும் சீக்கிரம். சரிமா சீக்கிரம் கேட்டு சொல்லுமா பிள்ளை பிறந்துட்டான்னு என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு. சீக்கா போன அன்னைக்கு எங்க அம்மா 7 வகை கறியப்பா பாத்துக்கோங்க 2 வகை பாயசம் பாத்துக்கோங்க ஜாலியா இருக்கும். ஓ அப்படியா? ஆமாக்கா நாங்க எல்லாரும் ஓணம் ஊஞ்சல் போட்டு ஆடுவோம் பாத்துக்கிடுங்க. அப்ப இந்த வருஷம் ஜாலியா கொண்டாடிடுவோம். ஐயே அம்மா போன் இங்க போட்டு போயிட்டாலோ யார் அடிக்கான்னு தெரியலையே. எடாம்டி ஹலோ சின்ன பண்ணத்தி சொல்லுங்க. ஹலோ சத்யா அம்மா எங்க? எதே போனை வீட்ல போட்டுட்டு சிம்ரனத்தை விட்டு போயிருக்காங்க. இது ராதிகாக்கு பிள்ளை பிறந்துட்டேன்னு கேளுடி. எதே ஐயோ போனை வச்சிட்டாங்க போல இருக்க. சரின்னு பேத்தடி கொண்டுடி போனை இன்னொருக்க நான் அடிச்சு பாக்கேன். பேத்தக்கிட்டன்னு சொல்லி சொன்னேன். மண்டி தட்டி போடுவோம் பாத்துக்க. இக்க சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். ஐயோ அதுக்குள்ள லைன் பிஸி ஆயிட்டு. சரி பரவ கேப்போம். சின்ன பண்ணு
வாங்கம்மாங்க அங்க கிடந்து அலறிட்டு கிடக்கிய அல்லபடி உங்களுக்கு கிண்டல் பண்ணதுக்கும் பயமா இருக்கு ஒரு வார்த்தை சொல்லதுக்கும் பயமா இருக்கம்மா ஏன் சின்ன பொண்ணு அப்படி சொல்லுதே அதுக்கு இல்ல நான் உங்களை விளையாட்டுக்கு தாய் கிழவின்னு சொல்லி கிண்டல் பண்ணோம்ல இம்மா எல்லாரும் கொந்தளிச்சிட்டாவோ எங்க அக்காவை எப்படி தாய் கிழவின்னு சொல்லலாம் அவங்க ரொம்ப கியூட் கேர்ள் அப்படி இப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு தான் என் மேல கோவப்பட்டு இருக்காங்க அத்தியா அதான் என்ன பத்தி பாத்து எடுத்து பேசு பாத்து எடுத்து கிண்டல் பண்ணு எனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டமே இருக்கு பெரும் படையே இருக்கு என் பின்னால அது நெசம்தான் டீ வாங்கிட்டீங்களா எப்படி ஆமா எல்லா பாட்டி மர்களுக்கு ஜம்முன்னு டீ வாங்கியாச்சு அம்மா புஷ்பாக்கு போன் அடிச்சு சொன்னியா பருது வச்சுட்டு வந்தால உள்ள கடந்து 1000 ட்ரிப் போன் அடிச்சிருப்பாமா இங்க இருந்து போகவும் மாட்டுக்கு அங்க இருந்து எப்படி போன் அடிச்சிருப்பா புஷ்பக்கா வரவும் மட்டும் போல இருக்கு சவத்த டவரே இல்லைங்க அதான் இங்க வந்து பேசினேன் கரெக்டா போன் அடிக்கும் புஷ்பக்கா வீட்டுல போன போட்டுட்டு அங்க சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டா போல இருக்கு அதை சிம்ரனுக்கு அடிக்கலான்னு பார்த்து அதுக்குள்ள நீங்க வந்துட்டியா டக்குன்னு அடிச்சு சொல்லு எல்லாரும் என்ன மாதிரி காத்து கிடப்பாங்க தெரியுமா சின்ன பொண்ணு போனது எந்த ஒரு போன அடிக்கல யாருக்கு அடிச்சாலும் போகவும் மாட்டேங்குது அங்க இருந்தாலும் யாராவது அடிக்கலாம்ல என்ன செய்ய பேசாம புஷ்பாக்கா வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோமா அறுபாட்டு குழம்பு தானே சரி நல்ல வத்தட்டு நம்ம ஒரு எட்டு போய் ஓடி போய் என்ன ஏதுன்னு கேட்டு ஓடி வந்துடும் இல்ல பிறந்தா என்ன ஏதுன்னு மனசே பரிதி வச்சுட்டு வருது சிம்ரனே இங்க ஒண்ணு தேடிதான் அதில் நான் ஓடியாரேன் உனக்கு போன் அடிச்சு சின்ன பொண்ணு இல்லைன்னா 4 மணி எனக்கும் யாரும் போன் அடிக்கல நானும் போன் அடிச்சு பாத்துட்டு இருக்கேன் ஒண்ணும் எடுக்கவும் மாட்டேங்குதா இந்த டவர் அடிக்கல போல இருக்கு ஆஸ்பத்திரியில ஆமாட்டி நான் இவ்வளவு நேரம் போன போட்டு கிறக்குன்னு கிறக்கிருக்கேன் ஒண்ணு எடுக்க மாட்டேங்க அந்த அளவு அதுக்கு புரிஞ்சு பத்துக்க சத்த போனது அங்க டவர் கிடைக்காது போலுக்குன்னு அந்த அளவு ஓடியாரம் பத்துக்க என்னாச்சா ஏதாச்சும் தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்படியே போன் அடிக்கலன்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம ரெண்டு போயிட்டு இருமாக்க ஒரு 8 பாத்துருவோம் ஆஸ்பத்திரியில ஆனா அப்படிதான் நினைச்சிருந்தேன் சோறலாம் நான் வடிச்சிட்டேன் நீ சோற அடுப்பு எடுக்கு ஆடி இருந்து எனக்கு நம்ம ஊர்ல உளுந்தஞ்சோறு பங்கி கருவாட்டு குழம்பு வைப்பாவா இல்லன்னா சிக்கன் மட்டன் ஏதாவது வைப்பாவில்லக்கா ஆமாட்டி நானும் அன்னைக்கு ஆடி இருந்து அன்னைக்கு வைக்கவே இல்லை பத்துக்கா இன்னொரு நாள் தான் பிள்ளைகளுக்கு வச்சு கொடுக்கணும் உளுந்தஞ்சோறு பொங்கிரி அப்ப கருவாட்டு குழம்பு வச்சு ஆமாக்கா அந்த காலையில அந்த மனுஷன் சொன்னாரு இது என்ன ஆடி இருந்து இந்த வருஷம் உளுந்தஞ்சோறு ஒண்ணு பொங்கலையான்னு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஆடி போய் ஆவணியே வந்தாச்சா சா மறந்தே போயிட்டோமே சரி இன்னைக்கு நாளும் கொஞ்சோண்டு உளுந்தஞ்சோறு பொங்கி கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மனுஷன் சொன்னோன்னே டக்கு பக்குன்னு செஞ்சுட்டு இருக்கேன்க்கா ஒரு 1/4 மணி நேரம்னாக்கா எல்லாம் முடிஞ்சிடும் அந்த ஹாஸ்டல்ல போய் என்ன ஏதாவது எட்டு பார்த்துட்டு ஓடி எதுறேன்னாக்கா சரிடி கருவாட்டு குழம்பு ஆளையே தூக்குது டி சாலை கருவாடுக்கா அதான் மனம் 8 வீட்டுக்கு ஆளை தூக்குது 2 கத்திரிக்காய் போட்டேன் ஒரு முருங்கைக்காய் ஒரு வாழைக்காயும் போட்டு 2 துண்டு மாங்காய் இருந்துச்சு அதையும் போட்டோம்க்கா ஏன்க்கா இருந்தோம்னா அந்த ஆள் பாடு பேசி இருந்துரும் டி யாரும் போதே தெரியாது என் மவுளை சொல்லிதான் விட்டாளுவா எம்மோ போற அந்த ஆள்ல சிம்ரன் வீட்டுல உட்காந்து பாடு பேசிட்டு இருக்காது நீ யாரும் போதே உனக்கு தெரியாது சீக்கிரம் வந்துச்சு யாருன்னு பிள்ளைகளுக்கு அப்படித்தாங்க இருக்கும் யார எங்க போற ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போக்கா ஏக்கா நம்ம ஊர்ல ஆடி கடைசி நாள் ஆடி இறுதின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்லயும் உளுந்தஞ்சோறு பொங்கி அந்த கருவாட்டு குழம்பு ஏதாவது ஒண்ணு வைப்பாவ பாத்துருங்க ஆனா எதுக்குதான் அப்படிலாம் கொண்டாடுறவளும் எனக்கே தெரியலக்கா உனக்கு ஏதாவது தெரியுமா இது எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல ஆனா என்ன வருஷம் ஆடி கடைசி நாள் ஆடி இறுதின்னு சொல்லிட்டு எங்க அம்மையும் சின்ன பிள்ளையில இருந்தே இதே உளுந்தஞ்சோறும் கருவாட்டு குழம்பு வச்சுட்டு தான் கிடக்கா நாங்களும் ஆடி இறுதி வருதுன்னு சொன்னோடனே ஒரே கொண்டாட்டம் தான் ஏதாவது கிடைக்கும் நல்ல சாப்பாடு அப்படி நினைச்சு ஓடி தெளிவோம் என்ன காரணம் யாதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது பாத்துக்க ஆனா அன்னைக்கு ஒரு நாள் உட்காந்து படுத்துட்டே யோசிச்சு பார்த்தேன் எனத்துக்கிட்டா இப்படிலாம் செய்தாவோன்னு இவரு நானா ஒரு முடிவுக்கு வந்தேன் பாத்துக்க என்னக்கா ஆடி மாசம் வந்தாலே கையில மடியில துட்டு இருக்காது பிறகு வேலை சொல்லி போகக்கூடிய ஆள் எடுக்கலாம் அந்த மாசம் அதிகமா வேலை ஒண்ணும் சொல்லி ஒரு பொழப்பு இருக்காது ஏன்னா கல்யாணம் நடக்காதா அதை சுத்தி நடக்கக்கூடிய இந்த காய்கறி வியாபாரம் வேற எல்லா வியாபாரமும் கொஞ்சம் ஒரு மாதிரிதான் இருக்கும் பத்துக்க சொணக்க மாட்டு ஆமாக்கா அதுவும் சரிதான் இந்த எல்லா வேலையும் அப்படிதான் இருக்கும் கையில துட்டு வராதா அந்த நேரம் தான் ஆடி கழிவு போடுதானுவா சரி அப்படியே வித்துட்டு போட்டோன்னு ஆடி மாசம் வந்தாலும் இந்த தூத்தலும் இத்தலமா கிடக்குமா சாரமலையும் அப்ப இந்த உடம்பு சரியில்லாமையும் அப்படி இப்படிமா இருக்கும் அந்த ஒரு மாதிரிதான் போவோம் அந்த ஆடி மாசமே என்னைக்கு நான் அந்த ஆடி அலைஞ்சு ஆடி போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்திருப்பாவ போல இருக்கு அதான் கடைசி நாள் போகுதுன்னு எப்பா ஒரு பெரிய கும்பிட போட்டு ஆடி முடிஞ்சம்மா ஆவணி மாசம் வந்துட்டுனா எப்பா கொஞ்சம் நல்ல வேலை சொல்லிக்கலாம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படி நினைச்ச நிம்மதியாட்டு ஆடி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உளுந்தஞ்சோறும் இந்த மட்டனு சிக்கனு எல்லாரும் செய்யறது சாப்பிட்டுட்டு சந்தோஷமா ஆடிய வழி அனுப்பி வைப்பாங்கன்னு நினைச்சேன் அப்படிதான் நானும் இவ்வளவு நான் நினைச்சிட்டு இருக்கேன் பாத்துக்க இப்படிதான் இருக்கும் என்ன நினைச்சு சரியாதான் இருக்கும் யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க என்ன உங்க ஊர்ல இந்த மாதிரி ஆடி இறுதின்னு கொண்டாடுவேலா உளுந்தஞ்சோறுலாம் பொங்கி ஆடி கடைசி நாள் புஷ்பக்கா இப்படி சொன்ன காரணத்தை அவளுக்கு தெரிஞ்ச வகையில உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா எதனால ஆடி இறுதி எல்லாம் கொண்டாடுதாவன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சொந்தங்களே இக்க சின்ன படமா போன் அடிக்கா ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன் சந்தோஷமான செய்தி பிள்ளை பிறந்தாச்சுக்கா பிரசவம் தாக்கா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் டி ரொம்ப சந்தோஷம் இப்படி தாயும் பிள்ளையும் நல்லா இருக்காங்களா ஆமா பிள்ளைய கொண்டு வந்து காட்டியாச்சு பிள்ளை நல்ல அளவுல நல்ல புசு புசுன்னு நல்ல இந்த பப்ளி மாஸ் மாதிரி இருக்கான் முடி நல்ல டோப்பத்தல மாதிரி நிறைய இருக்குக்கா கேட்கும் போதே பார்க்கணுமே இருக்கட்டி சீக்கிரம் வார என்ன ஆமா சின்ன பண்ணி இந்த வார்த்தை போட்டு பொங்கிட்டு இருக்கேன் ஆடி இறுதிக்கு இந்த உளுந்தஞ்சோறு பொங்கலன்னு இன்னைக்கு தான் ஞாபகம் வந்துச்சு என் புருஷன் கேட்டாருன்னு கொஞ்சம் உளுந்தஞ்சோறு பொங்கி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன் அதுல வச்சு ஓடியாரன்னு ஒரு 1/4 மணி நேரத்துல முடிஞ்சிரும் வேலை ஓஹோ ஆடி இறுதி கொண்டாட்டமா போங்க
நல்லபடி உளுந்த சோறு கருவாட்டு குழம்புனோட நாக்கு ஊருமே. சிம்பு வட்டையில கொஞ்சோண்டு போட்டு கொண்டுட்டு வாங்க எனக்கு கொஞ்சம். நமக்கு எங்க போனாலும் சோறு 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 தான் முக்கியம். ராதிகா ரூமுக்கு கொண்டு வந்துட்டாங்களா? இல்ல சும்மா நம்ம ரூமுக்கு வரல. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட்டிட்டு வருவாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க டாக்டர் அம்மா. அவங்க வயிறு வலியில துடிச்சிட்டு இருக்கும்போது நமக்கு கஞ்சி தண்ணி காப்பி தண்ணி வயித்துக்குள்ள இறங்குமா. வந்ததுல இருந்து பச்சை தண்ணி பல்லுல படல ஒருத்தருக்கும். அஞ்சால அங்க இங்கமா ஓடிட்டு தெரிஞ்சுமா. பிள்ளை பிறந்தனோட தான் சந்தோஷம். பிள்ளை மூஞ்சி பார்த்த பிறதான் எப்பா டபுள் சந்தோஷம். அந்தால சரி ஆளுக்கு ஒரு காப்பி தண்ணியாவது முதல்ல வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதில் கேண்டீனுக்கு வந்தேன். ஆமா நானும் 4 மணி ஆளுக்கு ஒரு காப்பியை குடிச்சாச்சு. ஃபிளாஸ்க்ல இருந்து கிளவிகளுக்கு காப்பி வாங்கிட்டு போறேன். நம்ம எல்லாரும் ரூம்ல போய் உட்காந்துருக்காவோ ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் காப்பி வாங்கிட்டு போனோம்னா ஆளுக்கு ஒரு காப்பியை குடிப்பாவளா. சரிடி அப்ப காப்பி 6:00 கொண்டு குடு. நேராதுலடி. ஆமா நானும் சிம்மும் கிளம்பி வரேன்னு. சரி வைக்கேன். எடி கொஞ்சம் சோறு கொண்டு வரேன் எல்லாத்துக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க 5-6 பேர் இருக்கும். ஆமா ஆமா சுந்தரியத்தெல்லாம் வந்தாச்சு. அப்பளே உறவு எல்லாத்துக்கும் அங்க இருந்து வாரி கட்டிட்டு வர முடியாதுக்கா. ஆமா நீ உங்க வீட்டுக்கு கணக்கா பொங்கிருப்ப. கேண்டீன்ல சுடுச்சதை எல்லாமே கிடைக்குங்க. நல்லா இருக்கு எல்லாமே. ஆமா வீட்டு சமையல் தான். அதனால இங்க எங்கேயும் சாப்பாடு எதாவது வாங்கிக்கிட்டு தான் ஆளுக்கு ஒண்ணு. ராஜசேனம் பிரியாணி வாங்கிடுவாரு. மொபைல் பிறந்திருக்காம்ல. சாதா பிரியாணில கேட்டு வாங்க கூடாது. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இறால் பிரியாணி அப்படி இப்படின்னு வகை வகையா கேட்டு வாங்கணும். நமக்கு 4 மணிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். ஆமா என் மொவ அங்கனதானே இருக்கா? ஆமாட்டி எங்க வீட்டுல தான் இருக்கா. சேசி ஓ மவா இவரு ஏமக்க மாதிரி 2 பேரும் 4 பேரும் சேர்த்து உட்காந்து பாட பேசிட்டு உட்காந்துருக்காளுவா. ஒன்னும் பயப்படாண்டி வேற எங்கேயும் விட மாட்டேன். எங்க வீட்டுல தான் வச்சிருப்பேன். நீ வர வரைக்கும் எங்க வீட்டுல இருப்பா என்ன? யாரு உன் புருஷனா? ஆமா அப்பல வந்து உன் மவளை வந்து விட்டுட்டு அந்த எங்கேயும் வெளியே போறேன் வேலை இருந்து சொல்லிட்டு போனாரு. சரி சரி சரி. எடி சொத்தவளைய சித்திக்கு போன் அடிச்சல? நீலாம்பரிக்கும் போன் அடிச்சலடி? நான் அடிக்கல. ராஜசேனை முன்னுக்குட்டி நானே அடிக்கேன் தங்கச்சிக்கு எங்க அம்மைக்கும் அப்படின்ட்டாரு. சரி அடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் அதில் காப்பி வாங்க வந்துட்டோம்க்கா. அடிச்சு சொன்னாரா என்ன தெரியல. சரிக்கா அப்ப நீ கிளம்பி வாக்கா வைக்கேன். ஏய் மாப்ள இப்ப வந்துருவாரு. சோறு வச்சு மட்டும் கொடுத்துட்டு வாடியாரே எனக்கா. சரிடி ப்ரீபஸ் வருவோம்ல அதுல பேருவனா. இது சீக்கிரம் வாங்க. ராதிகாக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கான். அப்படியே ரொம்ப சந்தோஷம். கிளம்பு சோர்தன்ட்டு அதுல ஒரு 8 போய் ஓடி போய் பாத்துட்டு ஓடிடுவோம் நம்ம 2 பேரும். புஷ்பகா வர வரனால நானும் புஷ்பகம் பஸ்ல போறோம். அப்ப நீ என்ன பைக்ல வரோம். கைகள் மூஞ்ச கழுவிட்டாரன். சோத்த போட்டு தந்தா சாப்பிட்டு அந்தல நான் போவோம்ல. ஆரம்பதே வாக்கியால கை காலெல்லாம் கழுவிட்டு தான் வரேன். சோத்த போடு வயிறு அப்படி பசிக்க பத்துக்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடல. நீர் சாப்பிடு. ரெண்டாவது சாப்பிடுதேன். ஏன் தாப்புல இருந்தாலே ஒரு இலையை போட்டு சாப்பிட வேண்டியதுன்னு. இனி பறவு 2ஆவதுங்க. அப்பா இந்த பாசம் என்னைக்கு இருந்தா போதும். நீர் சாப்பிடு மனசா. கரெக்ட் கிளம்பு குடஞ்சு ஊத்துட்டா. போது சாப்பிட்டுக்கிட்டு. என்னது போன் போட்டாலும் போவே மாட்டேங்க. டவர் கிடைக்க மாட்டேங்கல சரியாட்டு. சரி இன்னொரு என் தங்கச்சிக்கு ட்ரை பண்ணுவோம். போது அப்பா தூக்க கண்ண கறக்கு. யார் இந்த நேரத்துல போன் அடிச்சு கொண்டாடிட்டு கிடக்கா? நிறைய இருக்குமா கொஞ்ச நேரம் உறங்க விடுதாவளா? யாரோ தெரியலையே. ஹலோ யாரு? என்னது யாரா? போன் அடிச்சு நீங்க யாருன்னு கேட்டா யாருன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்க மூஞ்சி உறங்கிட்டு இருக்க போல இருக்கு. நல்ல உறங்கிட்டு இருக்கும்போது போனை எடுத்தனா யார் பேசுதா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டா ஸ்கிரீனை. அப்படியே போனை எடுத்து காதுல வச்சுட்டு யாருன்னு கேப்பா. இவளுக்கு சோழியே இதா போச்சு. யாருன்னு கேட்கல. காது கேட்கவே கேட்க மாட்டேங்க. ராங் நம்பர். மக்கா எடி நமக்கு அடுக்கல்ல வந்து உட்கார்ந்திருக்க. என்ன கணக்கணக்கோமா கொண்டு வரதுல மூச்சு வந்துட்டு பராசல இருந்து நல்ல காத்து நல்ல சில்லுன்னு அடிக்கணும். அங்க வந்து படுத்து கிடந்தாம கொஞ்ச நேரம் கண்ணாசனே யாமட்டி இந்த வேண்டாத்த வேலை. காத்தாடிய போட்டு நல்ல பெட்ரூம்ல நல்ல அளவு நீட்டி நிமிந்து இந்த பெட்டுல படுக்க வேண்டியதுனே. சில்லுன்னு காத்து வருகலாமா அதங்க வந்து படுத்தி யாருன்னு தெரியல. கண்ணு உறங்கி வர நேரத்துல யாரோ போன் அடிச்சுட்டு யாருன்னு கேட்கேன். அணக்கத்தை காணல. அந்த ராங் நம்பர்னு வச்சுட்டேன். யாருன்னு தெரியல. இது யாருக்கு சோழின்னு தெரியல. சும்மா கிடக்குது இல்லாம உறங்க நேரத்துல கரெக்டா போன் அடிப்பாங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உறங்கிட்டே அந்த போன் எடுப்பேன். அது பார்க்கவும் மாட்டேன். அந்த யாருன்னு போன் அடிச்சா யாருன்னு கண்ட யாரு என்ன எவருன்னு போனை அடிச்சோன்னு லேசா பாக்கணும் போனேன். அதுல தெரிஞ்சிருமே. கண்ணு உறக்கம் தாங்க முடியல. அதான் கண்ணை முடிச்சே பார்த்தே போனேன். எம்மா கட்ட வச்சு போய் தூக்கி செமக்க முடியாம என்னத்தை செம்மந்து கொண்டுட்டு வர எம்மாடியே ஏத்தாடிங்க. ஆமாடி உனக்கு அப்படிதான் இருக்கும். இல்ல பிள்ளைன்னு புசுரை விட்டுட்டு கிடக்கம்ல உன் மேல. அதான் டி உங்க அண்ணன் வீட்டுல இருந்து எனக்கே 2 இந்த பாத்திரம் வாங்கியிருக்கான். நல்ல கனமா இருக்கட்டி பாத்திரம். அடிலாம் பிடிக்காதான். அதனாலதான் அதுல ஒரு பாத்திரம் தூக்கிட்டு வந்த பாத்துக்க. அவன் ஆசிர கிடக்க மாத்தியா. பிள்ளைகள பிறந்துட்டா என்னவோ தெரியல. நான் போன் அடிச்சா போகவும் மாட்டேக்கு. திருதுப்புன்னு 2000 ஓயாம போன் அடிச்சோம்னா அதுல கோவப்படுவான். அதான் நான் போனே அடிக்கல. பாத்திரமா எடுப்பா பாப்போம். பாத்திரம் சூப்பரா இருக்கு. நல்ல வெயிட் ஆட்டி. இப்ப தேங்காய் வரைச்சிட்டு ஓடி இருக்க. ஆமாட்டி தேங்காய் வேற நிறைய வாங்கி போட்டிருக்கான். என்ன விலை பத்தியா? கிலோ 72 ரூபா இன்னைக்கு. அதான் பார்த்தேன் தேங்காய் இருந்தா நீ நல்லா கறி வச்சுட்டு விளையாட்டி. அதான் ஒரு முறியும் எடுத்துட்டு வந்து ஒரு தேங்காய் தீட்டு ஓடி இருந்துட்டேன். அன்னைக்காரன் வந்துட்டோம்னா ஒண்ணு கூட்டிட்டு வர முடியாட்டி. பார்த்தாம்னா கேட்க மாட்டான். இருந்தாலும் மனசுக்குள்ள நினைச்சுக்கிடுவான் அம்மா இங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு போறான்னு. அது எதுக்கு அவன் வரதுக்குள்ள ஒன்னா கொண்டு நவட்டி கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ஒன்னா கொண்டுட்டு வாடியாரே. எம்மா தாய் பாசம்னா இதுதாம்மா. யாருட்டி போன்ல இன்னும் நம்ம போன் அடிக்கான். பிள்ளைகளை பிறந்துட்டு என்ன ஒரு கேலிட்டி. என்ன பாசம் பொங்குதா? அதுக்கு இல்லட்டி ஒரு காரியமா தான் கேலிட்டி. பிள்ளைகளை பிறந்தாச்சான்னு கேளு. அதுதான் போன் அடிக்கான்னு என்னவோ தெரியல. ஸ்பீக்கர்ல போடுறேன் நீனும் கேளு. ஹலோ தங்கச்சி உனக்கு மருமகன் பிறந்திருக்கான். என்னட்டி செய்ய? ஹலோ தங்கச்சி. அம்மா நீ பாட்டி ஆயிட்ட. உனக்கு பேராண்டி பிறந்திருக்கான். என்ன அம்மா இங்க தான் நிக்கா. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். கேட்டுட்டு தான் இருக்கா. பேசுனே. ஏம்மா உனக்கு பேர பிறந்திருக்காமா? ரொம்ப சந்தோஷமாக்கா. பேராண்டி பிறந்திருக்கானா? எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயா ராசா பேராண்டி யாரா போல இருக்கா?
என் சாடையில இருக்கானா இல்ல உங்க ஐயா சாடையில இருக்கானா அல்ல வீலு வீலுன்னு அழுதானா நீ சுகப்பிரசவமா அப்படியே சுகப்பிரசவமா கொள்ளலாம் கொள்ளலாம் பரவாயில்லையே சாரினே ரொம்ப சந்தோஷமான செய்தி கொடுத்துருக்க அப்ப நீ தான் போன் அடிச்சேக்கும் சாரினே நான் முதல்ல கொஞ்சம் கண்ணை அசந்துட்டேன் கண்ணை முடிச்சு போன் எடுத்தேன்னா அந்தளவுதான் யாருன்னு ராங் நம்பர் வச்சு விட்டேன் பாத்துருக்க இப்படி தெரிஞ்சு அந்த போன் எடுத்து பேசிப்பேனே சரிண்ணே சரிண்ணே என் புருஷனா அவரு வேலையை போயிருக்காரு அங்க போன் எடுத்துக்க மாட்டாரு சட்டையை கலத்தி வச்சுட்டு வேலை பார்ப்பாரா சட்டைக்குள்ள போன வச்சிருப்பாரு அது ஒரு வாரமா வச்சிருப்பாரு வரப்புல தண்ணி இனி பற்றப்படாதுல ஆமா நான் அடிச்சு சொல்லிட்டுனே இப்போ வருவாரு சரி சோறு கொண்டுட்டேனே அதெல்லாம் வேண்டாம் தங்கச்சி சாப்பாடு கேண்டீன்ல இருக்கு அதனால பிரச்சனை இல்ல நீனும் அம்மையை கூட்டிட்டு ஆமா மச்சான் நீ கூட்டு வா சரி சரி ஒரு ஆட்டோ பிடிச்சாலும் வாங்க துட்டு தரேன் சரிண்ணே வைக்க எம்மா நான் அத்தை ஆயிட்டேன் நீ பாட்டி ஆயிட்ட எம்மா என் கிளவி என் சத்தவளைய கிளவின்னு கூப்பிடுவான் உன்ன ஏதாவது இடக்க மடக்க பேசுன அவ்வளவுதான் கல்லதிக்கு மண்டபக்கல போட்டுருவான் பாத்துக்க அம்மா பாட்டி ஆனன்னு சொன்ன என்ன சிரிப்பம்மா இருக்காட்டி பின்ன நம்ம வீட்டுக்கு மாத வாரிசு வருது கையை விட்டு கீழே இறக்க மாட்டேன் பயல அப்பா நாங்க மட்டும் என்ன நாங்களும் தான் இடுப்புலயே தூக்கிட்டு திரிவேனா பாப்போம் எடி உங்க அப்பா பேர் தான் வைக்கணும் உனக்கு சும்மா கடை அண்ணன் காதுல கட்ட டென்ஷன் ஆயிரும் பாத்துக்க ஆமாட்டி உங்க அப்பா அப்படி அப்ராணி பாத்துக்க நான் சொல்லதெல்லாம் கேட்டுட்டு கிடப்பாரு அதே மாதிரி இந்த பையன் நான் சொன்னதெல்லாம் கேட்கணும் அப்பதானட்டி நல்லது என்ன தியாதி என்கிட்ட பியாச்சி கேட்டு வைக்கிட்டு போயிடாத முதல்ல போனி முதல்ல பிள்ளைய பாத்துக்கிறோம் அப்புறம் பேர் வைக்கிறது எல்லாம் பாத்துக்கலாம் அரிமக்கா பிள்ளைய பார்க்க போனோம்ல ஏதாவது வாங்கிட்டு போவோம் நம்ம கையை வீசிட்டு போக முடியுமா வரு பாட்டியாக்கும் வாரிசாக்கும் 2 பொண்ணுல செயின்ல செய்து போட்டு பாத்துக்க பிறந்து போய் வளர்ந்து பேச ஆரம்பிச்சுட்டு கேப்பா ஏ கிளவி எனக்கு என்ன செஞ்சு போட்டாம்மா அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டான்டி அவன் கேட்கட்டும் நான் சொல்லிருப்போம்ல ஏன் மருமோனாச்சே ஆமா நீ எப்படியாப்பட்ட ஆளு உள்ளதெல்லாம் உருவ அதே மாதிரி இந்த பையலுக்கும் சொல்லி கொடுத்துறாத ஏன் பேரன் உனக்கு கொடுத்தானவா அங்கார மணி யாகப்பட்டு வச்சிருக்கீல்ல 2 பொண்ணுல செயின் செய்து போடு பிறகு கைக்கு ஒரு பிரேஸ்லெட் செய்து போடு அங்க விக்க வேலையில எங்கிட்டி போவேன் அதெல்லாம் எங்கேயாவது சேர்த்துக்கிட்டு வச்சிருப்ப நீ எப்படியாப்பட்ட ஆளு செய்து போடு பேசாம சாரிட்டி முதல்ல போய் பிள்ளைய பாத்துட்டு ஓடியாரோம் என் புருஷனுக்கு போன் அடிக்குமா இல்லன்னா இந்த வயல போய் எட்டி போய் கூட்டு ஓடியாரேன் அதில் சாப்பிட்டு போட்டு அதுல ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துருங்கன்னு நான் ஆமா அது சரிதான் ஆட்டோ பிடிச்சி போயிரும் பசல எல்லாம் என்னால ஏறிட்டு கிடக்க முடியாட்டி மா சந்தோஷம் தானமா உனக்கு என்னடி இது கேள்வி சந்தோஷமானு என்ன சந்தோஷம் தெரியுமா எனக்கும் தாமா சந்தோஷம் தாங்க முடியலம்மா கடவுளே எங்க வருத ஏமா புளி தண்ணி வச்சு கொஞ்சோண்டு காண துவையில அரைச்சிருக்கேன் அதை சாப்பிட்டு அதுல ஓடுவேன் கொண்டுட்டு ஓடியாரன் சோத்த சரிடி புளி தண்ணி துவையிலுமா நல்லா இருக்குமே கொஞ்சம் நிறைய போட்டு கொண்ட சோத்த சரிமா சூடாட்டு பூஸ்ட் போட்டு கொண்டுட்டா ஏண்டமா கொஞ்சம் கலக்கிட்டு அது உன் மொமனை பத்தியா கண்ணை மூடிட்டு அழுதான் எம்மா இப்ப எல்லாத்தையும் கரங்கடிச்சு போடுவோம் போல இருக்கு பக்கத்துல படுக்க வைக்கிட்டா நம்மள பிள்ளைக்கு தனியா தொட்டில் கூட போவல ஆமத்தே நான் சொல்லியிருக்கேன் அந்த நர்ஸ் கிட்ட எடுத்து வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி அப்ப அது வரைக்கும் பிள்ளை பக்கத்திலே கிடத்து ஏ ரசா நாங்க மட்டும் இல்ல நம்ம சொந்தக்காரங்களா நீ எப்போ ஒரு காத்து கிடந்திருக்காங்க சரி தூங்கய்யா உங்க அப்பாட்ட தான் ட்ரீட் கேட்க வேண்டியிருக்கு என்னெல்லாம் கேட்கன்னு மட்டும் பாரு நீ என்ன அமைதி நின்னுட்டு இருக்கியா ஆளுக்கு ஒரு லட்டோட முடிச்சுக்கலாம்னு பாத்தீங்களோ அப்பா ஆயிட்டு சும்மா அப்படியே லட்டோட விட்டுருவானா எல்லாருக்கும் மட்டன் பிரியாணி ஆர்டர் போட்டாச்சு சுட சுட வந்துகிட்டே இருக்கு சொந்தங்களே நம்ம ராதிகாக்கு நல்லபடியா குட்டி பையன் பிறந்தாச்சு எல்லாருக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தப்பல ஒவ்வொருத்தர் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வர போறாங்க யாரெல்லாம் வர போறாங்கன்னு பாப்போம் அப்ப நீலாம்பரியும் சொத்த விளையாமோ எப்படி வராங்கன்னு பாப்போம் என்ன சொல்லுதாங்க அது செய்தாங்கன்னு பாப்போம் அதெல்லாம் அடுத்த வீடியோல தான் வரும் மறக்காம பாருங்க என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க சொந்தங்களே ஒரு ஒண்ணே ஒண்ணு சொந்தங்களே என் மொபைல் யார மாதிரி இருக்காலும் கொஞ்சம் கெஸ் பண்ணி சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்